இதில இருக்கிற எல்லா பூக்களுமே நம்ம தோட்டத்தில பூத்த பூக்கள் தாங்க. இது எல்லாமே மொத்தமா பறிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. இந்த காஸ்மோஸோட கலர் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. நேத்தே என் பையனோட 8வது பிறந்த நாளுங்க. அதனால கோதுமைய வச்சு கேக் பண்ணிட்டேன். சூப்பரா இருந்துச்சுங்க டேஸ்ட்டே. என் பொண்ணுக்கு வந்து ரவுண்டா இருக்கிற மாரி அதில கள்ளிப்பழ ஜாமெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தோம். க்ரீம் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனுக்கு அந்த க்ரீம்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னனால கள்ளிப்பழ ஜாம் போடாம கொஞ்சம் சிம்பிளா பாதாம், முந்திரிலாம் போட்டு ஒரு கேக் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. நம்ம பண்ண கேக்க வச்சு பிறந்த நாள வந்து சிறப்பா கொண்டாடியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமா பண்ணைக்கு கிளம்பி போயிட்டோம். கோழி குஞ்சு வந்து 5, 6 நாள் இல்ல கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கறிப்பானையில தணல் போட்டு கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஹீட் குடுக்கணுங்க. அது போடுறக்காக போனோம். ஆனா கொஞ்சம் டைம் எச்சாவே ஆயிப்போச்சு. நைட்டு 12, 1 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குறக்கு செம்ம டயர்டு. ஒரு 5 நாளா வந்து நைட்டு தூங்காம கண்ணெல்லாம் பயங்கர வலி, செம்ம டயர்டு. சரி நெறைய பேர் கொரியர் கேட்டிருந்தாங்க. கள்ளிப்பழமும் பறிச்சுட்டு வந்துட்டேன். சரி இன்னைக்கு போட்டுறலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுவரையும் கொஞ்சம் பர்சனல் வேல போட முடியல. நாளைக்கு எல்லாத்துக்கும் போட்டுருவேன்.